இந்த வீடியோவில் அம்பேத்கரின் பிறப்பு முதல் இறப்பு வரை இவர் செய்த சாதனைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் சமூக சீர்திருத்தவாதியாகவும் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். இவர் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களிடம் பெரிதும் போற்றப்பட்டார். இவர் ஏப்ரல் 14, 1891ஆம் ஆண்டு ராம்ஜி சக்பால் பீமபாய் இவர்களுக்கு 14வது குழந்தையாக பிறக்கிறார். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ரத்னகிரி மாவட்டத்தில் இருக்கிற அம்பாவாதி என்ற ஊரில் பிறக்கிறாரு. இவருடைய தந்தை இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவர் சதாராவில் உள்ள பள்ளி ஒன்றில் தனது கல்வியை தொடங்குகிறாரு. இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்னும் ஆசிரியர் ஒருவர் அம்பேத்கர் மீது அன்பும் அக்கறையும் செலுத்தினார். இந்த மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் மீது கொன்ற பற்றின் காரணமாக பீமராவ் சக்பால் அம்பேத்கர் என்ற தம் பெயரை பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். இவரது குடும்பம் 1904ஆம் ஆண்டு மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு அவர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். இவர் 1907ஆம் ஆண்டு தனது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார். இவர் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் பரோடா மன்னரான சாயஜ்ராவின் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். இவர் 1915ஆம் ஆண்டு பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையை படைத்து அதை சிறு புத்தகமாக வெளியிட்டார். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. இவர் 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். இவர் 1921ஆம் ஆண்டு முதுகலை அறிவியல் பட்டமும் 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். இவர் படிப்பை முடித்துவிட்டு இந்தியா திரும்பிய அம்பேத்கர் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்று முடிவு செய்தார். 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்னும் அமைப்பை நிறுவினார். இவ்வமைப்பின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாசார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. இந்த இரட்டை வாக்குரிமை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1931ஆம் ஆண்டு அம்பேத்கரும் காந்தியடிகளும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்படும். மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் 1935ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. மாநில சுயாட்சி அடிப்படையில் பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொள்கைகளையும் கடுமையாக எதிர்த்து போராடினார் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927ஆம் ஆண்டு துவங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாதா சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். இவர் 1930ஆம் ஆண்டு நாசிக் கோவில் நுழைவுப் போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுதலை பெற்றது. அப்போது ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்திய அரசியல் நிர்ணய மன்றம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் நாள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அம்பேத்கர் உட்பட 7 பேர் கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, கே.எம். முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், டி.பி. கைதான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். பிப்ரவரி 21, 1948ஆம் ஆண்டு இக்குழு தனது அறிக்கையை ஒப்படைத்தது. மக்களாட்சி நடைபெற்ற நாடுகளான இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, சோவியத் யூனியன், தென் அமெரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களை ஆராய்ந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் சேர்த்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டது. புத்த சமய கொள்கைகள் மீது அம்பேத்கர் ஈடுபாடு கொண்டார். ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற புத்த துறவிகளின் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். அக்டோபர் 14, 1956ஆம் ஆண்டு நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இவர் எழுதிய புத்தரும் தம்மமும் என்ற புத்தகம் இவரது மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியானது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். இவரின் மறைவுக்கு பிறகு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது.